Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஸ் எப்படி ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமா நம்மளால் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுடைய கேஸை ரொம்ப ஈஸியாகவே புக் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப் மூலியமாக. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கேஸ் கம்பெனியில் கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்தே நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு உங்களுடைய கேஸ் ரீஃபில் கேஸ் வந்து புக் ஆகிடும். ஸோ இல்லை எங்கள் அம்மாவும் அப்பாவோ தான் அந்த நம்பர் வச்சுருக்காங்க, அவங்க ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லை கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை புக் பண்ணணும். இல்லை வேறு யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஆஷ் சிம்பிள் இருக்கும்ல, அதை போட்டுட்டு அண்ட் தென் கன்சியூமர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், உங்கள் கேஸ் புக்கில் கூட இருக்கும். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேஸ் புக் ஆகிடும். ஒரு நாள் 2 நாள் ஆகியும் எனக்கு எங்கே வருது எப்படி வருதுங்கிறது தெரியல, நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ரீஃபில் அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்தே ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜை வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், எந்த இடத்துல இருக்குதுன்னு எவ்வளோ நாளில் வரும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். பட் நார்மலாக புக் பண்ணுறது எப்படின்னீங்கன்னா, ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆஷ் அப்படிங்கிறத போட்டுட்டு கன்சியூமர் ஐடியை போட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் ஈஸியாகவே புக் ஆகிடும். ஸோ அதான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணாலும் புக் பண்ணலாம், இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவும் புக் பண்ணலாம். இதில் என்ன புதுசாக இருக்குது, சிம்பிளிஃபைடாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேயே அனுப்புகிறீங்கன்னா ஜஸ்ட் ரீஃபில் மட்டும்தான் டைப் பண்ண போகிறீங்க, அப்படியே சென்ட் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு தடவை தான் ரீஃபில் ஆஷ் அண்ட் தென் கன்சியூமர் ஐடி போட்டுட்டு சென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், டக்குன்னு அனுப்பிச்சிட்டு நீங்கள் 5 செகண்ட்குள்ளேயே கேஸை புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.